10,000 ஸ்டூடெண்ட்ஸ் 2,000 டீச்சர்ஸ் உள்ள ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கிற ராஜ்கிர் அப்படின்னு இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே ரொம்ப பழமையான பல்கலைக்கழகமாகவும் இது இருந்திருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் இன்றைக்கி கரண்ட்டில் உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1996வது வருஷம் தான் திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை விட 600 வருஷம் பழமையான ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த நலந்தா பல்கலைக்கழகம். இந்த நலந்தா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 30 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு. குமாரகுப்தர் அப்படின்ற ஒரு மன்னர் தான் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை பௌத்த மதம் சார்ந்த தத்துவங்களை படிக்கிறதுக்காக நிறுவியிருக்கிறாரு. ஆனால் காலப்போக்கில் இது அட்வான்ஸ்டு சப்ஜெக்டான சயின்ஸ், மேக்ஸ், லாஜிக்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மாறி இருக்கு. அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டின்னு இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை சொல்கிறாங்க. 1600 வருஷத்துக்கு முன்னாடியே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட இந்த நலந்தா பல்கலைக்கழகம் இருந்ததுக்கான வரலாற்று சான்றுகளை வல்லுநர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த டீச்சர்ஸ் எல்லாருமே இந்தியாவிலேயே ரொம்ப வல்லுநர்களான இன்டலெக்சுவலான பர்சன்ஸ் மட்டும்தான் இங்கே டீச்சர்ஸாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதுவும் குறிப்பாக ஆரியப்பட்டான்னு சொல்லப்படக்கூடிய மேத்தமெட்டிஷியன், அதாவது ஆஸ்ட்ரோனமரும் கூட. இவர் தான் ஜீரோவை கண்டுபிடிச்சார். இவர் இந்த பல்கலைக்கழகத்துடைய தலைவராக 6ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்காரு. இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் அட்மிஷனே கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸில் எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஸ்வாங்வாங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைனீஸ் ட்ராவலரும் பௌத்த மதத்தை சேர்ந்தவருமானவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாயிற்காவலனுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறனே இவரை விட தாண்டி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பௌத்த மத தத்துவங்களை சீனாவுக்கு கொண்டு போய் அங்கே மொழிபெயர்த்து சீனா முழுக்க இந்த யூனிவர்சிட்டியை பற்றி இவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அங்கேருந்து நிறைய மாணவர்கள் இங்கே வந்து இங்கே இருந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி இங்கே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைனா, ஜப்பான், மியான்மர், பூட்டான், திபெத் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து இங்கே வந்து பௌத்த மதம் அதையும் தாண்டி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை இங்கே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துல தர்மகஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 90 லட்சம் புத்தகங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இது எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 90 லட்சம் புத்தகங்களும் இந்த ஒரு நூலகத்தில் இருந்ததாகவும் வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 12வது நூற்றாண்டில் ஒரு சுல்தான் போர் படை தளபதியான பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் இந்த நலந்தா பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மேலே படையெடுத்து வராரு. சுல்தான்கள் இந்த பல்கலைக்கழகத்தை மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட 90 லட்சம் புத்தகங்கள் இருந்த, அதாவது 90 லட்சம் அறிவுசார் பொக்கிஷங்கள் இருந்த இந்த தர்மகஞ்சு லைப்ரரியை கொளுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 3 மாதம் தொடர்ந்து எரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அறிவு சார்ந்த பொக்கிஷங்கள் எல்லாமே எரிஞ்சு முடிக்குது. 3 மாதம் எரிஞ்சு முடிக்கிற அளவுக்கான புத்தகங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த பக்தியார் கில்ஜியால் எரித்து தீக்கிரையாக்கப்படுது. அதன் பிறகு இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த துறவிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரையுமே ஒருத்தர் விடாமல் கொல்றதுக்கு உத்தரவு போடுறாங்க. எல்லாருமே கொல்லப்படுறாங்க. இந்த நலந்தா பல்கலைக்கழகம் இருந்த தடமே தெரியாமல் மக்கள் மனசில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்படுது. இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்த வாய்வெளியாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் புக்ஸும் இல்லாமல். அதுக்கப்புறம் 1800களில் இந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்குது. அப்பந்தான் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பல்கலைக்கழகம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாகவும் அது அறிவிக்கப்படுது. அதன் பிறகு இந்த பல்கலைக்கழகத்தை மீண்டும் உருவாக்குறதுக்கான முயற்சியை யாருமே எடுக்கவே இல்லை. 2006 தான் இந்திய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு சிஸ்டமேட்டிக்கலான யூனிவர்சிட்டி அந்த இடத்துல வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பில்லையும் 2010 இந்தியன் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து 2014 இந்த யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அது முழுமையாக இப்போ 2024 கட்டி முடிக்கப்பட்டு மறுபடியும் அந்த பழைய பிரம்மாண்டமான நலந்தா பல்கலைக்கழகம் நவீன முறையில் இன்றைக்கி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இன்றைய மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட 455 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1750 கோடி செலவில் இந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகமும் கட்டி முடிக்கப்படுது.
இங்கே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் அளவுக்கு நீர்நிலைகள் மட்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாடர்ன் நலந்தா யூனிவர்சிட்டியினுடைய கேம்பஸை நெட் ஜீரோ கிரீன் கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ஜீரோ கிரீன் கேம்பஸ்னால் என்னென்னா, இது ஒரு செல்ஃப் சஸ்டைனிங்கான ஒரு யூனிவர்சிட்டி. இங்கே இவங்களுக்கு தேவையான பவர், அதாவது கரண்ட்டை, சோலார் பேனல், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பயன்படுத்தக்கூடிய தண்ணிக்கு சுத்தம் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது. இங்கே வேஸ்ட் ஆகிற தண்ணியை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வசதி, அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தேவையான தண்ணியை நம்ம 100 ஏக்கர் அளவுக்கு நீர்நிலைகள் இருக்கிறதா சொன்னோம்ல, அதிலிருந்து எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இது செல்ஃப் சஸ்டைனிங் கேம்பஸ், நெட் ஜீரோ கிரீன் கேம்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாடர்ன் நலந்தா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 2 அகாடமிக் பிளாக் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 40 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 பேர் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இங்கே பண்ணப்பட்டிருக்கு. 550 ஸ்டூடெண்ட்ஸு தங்கி படிக்கிற அளவுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இந்த மாடர்ன் நலந்தா யூனிவர்சிட்டியில் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியமும் இதுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு. ஃபேக்கல்ட்டி கிளப்பு, ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவையும் தாண்டி கிட்டத்தட்ட 17 நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஒன்றா சேர்ந்து தான் இந்த பல்கலைக்கழகத்தை மறுபடியும் உருவாக்கியிருக்காங்க. இந்த நியூ நலந்தா யூனிவர்சிட்டியோட இனாகரேஷனில் இந்த எல்லா நாட்டினுடைய தூதர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார், இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி, இவங்க எல்லாருமே இந்த யூனிவர்சிட்டியினுடைய ரீஇனாகுரேஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். பழைய இடிஞ்சு போன நலந்தா யூனிவர்சிட்டியிலேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த புது நலந்தா யூனிவர்சிட்டியை கவர்மெண்ட் இன்னைக்கு கட்டி இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷர்ஸ் தான் நமக்கு நாகரிகம்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அறிவுசார் விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு இன்னும் கொலனைசேஷன் மைண்ட் செட்லேயே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உடைக்கிற வகையில் தான் இந்த நலந்தா பல்கலைக்கழகம் மாதிரியான நிறைய அகழ்வாராய்ச்சிகள், இங்கே இருந்தக்கூடிய இந்தியர்கள் அந்த காலத்திலேயே எல்லா விதமான அறிவு சார்ந்த தொழில்நுட்பத்திலையும் வல்லுநர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத பறைசாற்றக்கூடிய விஷயமா தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் நம்ம கட்டியிருக்கிறது அப்படின்றது ஒரு பழைய பல்கலைக்கழகத்தை அதே மாதிரியான பழமை மாறாமல் புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்பவே பெருமைப்படத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த வேர்ல்டு ஓல்டஸ்ட் நலந்தா யூனிவர்சிட்டி மறுபடியும் கரண்ட்டில் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1900 மாணவர்கள் மறுபடியும் அங்கே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நன்றி.